நீங்க கதைகள் சொல்லும் பொழுது நீங்க அதுக்குள்ள ஈடுபாடு காட்டாதவங்க, ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்கிறவங்க, தலைகீழ படுத்திருக்கிறவங்க. ஆமா, தூங்குறவங்க எனக்கெல்லாம் நிறைய பேர் தூங்கியிருக்காங்க. இந்த படத்துல அடிக்கடி ஆஸ்கர் வருது. இல்ல ஜெனரலி வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? ஓகே தான் ஜெயிச்சா. பட் காட்டுல ஒருத்தன் யானையை கொல்றான், அங்க போலீஸ் அவனால பிடிக்க முடியல, வெளியில இருந்த அரசியல்வாதிகளோட என்ன ஏதோ நடக்குதுன்னா இப்படி வீரப்பனை பத்தி யோசிக்காம இருக்க முடியும். வீரப்பன் அதோட இப்போ அந்த ஷெட்டானின்ற கேரக்டர் வந்து இப்போ போச்சிங் அப்படின்னு போகுது இல்லை. இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு எலிஃபென்ட் போச்சுன்னா அது வீரப்பன் தான் நம்மளுக்கு தெரியுது. நிறைய குட்டி குட்டி டச்சஸ் ஃப்ரம் ஜிகர்தண்டா, அதுல இருந்து நீங்க எடுத்த ஹோமாஜ்ன்ற மாதிரி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். லைக் எடுத்த உடனே ஒருத்தரை கொளுத்துறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவா இருக்கட்டும், இல்ல ஒரு காருக்குள்ள போய் 4 பேரை அடிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வெளில வர்றது, வித்தவுட் எவர் ரொம்ப அந்த படத்தை ஞாபகப்படுத்தாத அளவுக்கு. பட் அந்த படத்துல இருந்து 1-2 ஐடியாஸையும் நான் இதுக்குள்ள வந்து ஏன் பிகெஸ்ட் சொல்லணும்னா 2 ஹாஃபுமே வெரி டிஃபரெண்ட். ஆமா ஆமா ஆமா. ஐ டெஃபினெட்லி தாட் ஐ ஷுட் ஆஸ்க் யூ திஸ். அதாவது உங்களுக்கே யூ ஆர் டெல்லிங் மீ, ஐ திங்க் ப்ரீ ரிலீஸ்ல இன்டர்வியூல முதல் பாதியும் செகண்ட் பாதியும் ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. சில பேருக்கு அந்த ஒரு டிசோனன்ஸ் பெருசா ஒர்க் ஆகல அப்படின்னு. அண்ட் yet you went and did the same thing anyway. Yeah, and in this the risk is more because there at least there was humor in the second half. Yeah. So வந்து அட்லீஸ்ட் அதை வந்து சிரிச்சிருவாங்க. there they will ஏன்னா டெஃபினட்டாக எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதில் வந்து அந்த நான் சொன்ன அந்த ஆக்டிங் ட்ரைனிங் பார்ட்டோ அப்புறம் என் பார்ட்டோ வந்து டெஃபினெட்லி பீப்புள் வில் நான் எடுக்கும் போதே தெரிஞ்சு இந்த இடத்துல கண்டிப்பாக லாஃப் மூமெண்ட் இருக்குது. பட் இங்கே வந்து இது கனெக்ட் ஆகலைன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது இல்லை. ரியாக்ஷன் சிரிக்கிறதோ ஐ திங்க் ரொம்ப மோஸ்ட் நார்மல் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதில் பெருசாக இந்த மாதிரி கொஞ்சம் சிங்கோட பண்ணிடுவோம் 2. ஆமாம், அது ஸோ அந்த ஜம்ப்பு இருக்குன்றதே எனக்கு அது முன்னாடியே இருந்துச்சு. தர் ஷுட் பி a ஜம்ப் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டு செகண்ட் ஹாஃப். பட் ஆனால் இதில் வந்து எனக்கு மோர் ஆர்கானிக்காக பட்டுச்சு எனக்கு இதில் தேன் ஜிகர்தண்டாவில் வந்து அது வரைக்கும் நம்ம ஒன்று காமிச்சிட்டே போயிட்டு டப்புன்னு பார்த்தா வந்து ஓ நீ தளபதி நாயகன் மாதிரி படம் சரி நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதுலேருந்து ஹியூமர் போயிடும். பட் இதில் வந்து வி ஆல்வேஸ் ஹேட் தட் எலமெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் எலிஃபெண்ட். ஒரு எலிஃபெண்ட்டை கொண்டுட்டுருக்க ஒரு ஆள் ஷெட்டானி, அதை தேடுறதுக்காக வந்த ஒரு போலீஸு, அதே ட்ரைபில் இருந்தால் இவங்க ஹீரோவும் வந்திருக்காரு. ஸோ அவங்க அந்த ஹீரோயின் வந்து கோச்சிட்டு போகும்போது அந்த ஊருக்கு தான் போகிறாங்க. ஸோ இதை வந்து இவர் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வச்சனால பட் ஆனால் இட் கேன் ஸ்டில் பி லைக் டோட்டல் ஜம்ப். பட் ஐ ஃபெல்ட் ஓகே தேர் ஆர் எலமெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் 2-3 வச்சுருக்கோம். ஸோ தட் கனெக்ட்ஸ் டு த செகண்ட் ஹாஃப். அது வந்து இட் ஒன்ட் பி லைக் கம்ப்ளீட் ஷாக்கர். அதனால தான் ஒரு ஃபாரஸ்ட்டு எலிஃபெண்ட்டு அந்த எலிஃபெண்ட் போச்சிங் அந்த கேரக்டர் அந்த ஷெட்டானின்ற கேரக்டரோட அது வந்து ஒரு பிரச்சனையாக அந்த ஊரில் இருந்துட்டு இருக்குன்றதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே காமிச்சு ஒரு மனைவி அந்த ஊர்லேருந்து வந்தாங்க. ஸோ அதனால செகண்ட் ஹாஃபில் இது எல்லாமே ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகும்போது இட் மைட் பி மோர் கிராஜுவல் ஆர் ஆர்கானிக்னு நினச்சேன். ஐ திங்க் ஆரம்பத்தில் எங்கேயாவது கண்டினியூ பண்ணோன்னா அடுத்து என்ன அந்த ஸ்டோரி நரேஷன் மாதிரி ஒன்று நடக்கும். அதில் நிறைய பேர் விதவிதமாக பயங்கரமாக ஓவர் ஆக்ஷன் பண்ணி நரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி காமெடிலாம். நீங்கள் பெருசாக நரேட்லாம் பண்ண மாட்டீங்களா? நரேஷனே வராது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ரூம் பூரா டான்ஸ் ஆடிக்கிட்டே நரேட் பண்ணுற ஒரு ஆள் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இல்லை பட் நான் அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி நரேட் பண்ணுவாங்க, எந்திரிச்சு சேரில் உட்காராம நரேட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து. ஸோ அது வந்து அண்ட் ப்ளஸ் எனக்கு அந்த ஒரு சீனாக அது திடீர்னு தான் அந்த ஐடியா தோணுச்சு. ஃபஸ்ட்டு அது வேறு ஒரு சீனாக இருந்துச்சு. வேர் தே போத் ஆர் மீட்டிங். இந்த 2 கேரக்டர் மீட் பண்ணி அவங்க அந்த படம் எடுக்கிறதுக்கான ஜேர்னி ஆரம்பிக்கிற இடம் வந்து வேறு ஒரு சீனாக இருந்துச்சு. அண்ட் தென் ஐ சம்ஹவ் ஃபெல்ட் அது இன்னும் கொஞ்சம் மோர் ஒரு ஹியூமர் இதோட டீல் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சீனை தூக்கி போட்டு வேற ஒன்று யோசிப்போ டக்குன்னு இந்த விஷயம் ரொம்ப இதாச்சு. அதாவது வந்து ஏன்னா பெரிய கேங்ஸ்டர்ன்றப்போ கேன் ஒரு சுயவரம் நடத்தலாம்ல, கேன் பிரிங் இன் ஆல் அது வந்து எக்ஸைட்டிங்காக பட்டனால அதுக்கப்புறம் அந்த கதைகள் ஒரு பெரிய அவமரியாதையை சந்திக்கிறாங்கல்ல பல கிரியேட்டர்ஸ் வந்து நரேட் பண்ணும்போது. இன்ஃபேக்ட் இவர் வந்து டக்குன்னு அந்த இதே மாதிரி பிஹேவ் பண்ணும்போது இவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நீங்க ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றீங்க கிரியேட்டர்ஸ்னு. அது வந்து இவர் சொல்லுவாரு பர்சனல் ஆதங்கத்துல இருந்து எழுதுனதா? ஆமா, கிரியேட்டர்ஸ் மதிக்காம இல்ல இன் டர்ம்ஸ் எப்படி கேக்குறேன்னா வித்வுட் பிக்கிங் நேம்ஸ் ஆப்வியஸ்லி நீங்க கதைகள் சொல்லும் பொழுது நீங்க அதுக்குள்ள ஈடுபாடு காட்டாதவங்க, ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்கிறவங்க, தலைகீழ படுத்திருக்கிறவங்க, ஆமா தூங்குறவங்க, எனக்கெல்லாம் நிறைய பேர் தூங்கியிருக்காங்க. ரியலி ஃபர்ஸ்ட் சொல்லப்போலாம் தூங்கியிருக்காங்க.
ஓகே அது வந்துச்சுன்னா ஓகே. ஆனா நீங்க பாட்டுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணுமா அந்த நரேஷனை? நான் நிப்பாட்டிடுவேன். எனக்கு வந்து ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணப்போ நான் தூங்கினது நான் பார்த்துட்டு ஆனால் கண்டினியூ பண்ணேன் கொஞ்ச நேரம். ஏன்னா எனக்கு அதுதான் கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டாக செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நரேட்டிங் த ஸ்டோரி. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஆழமா யோசிக்கிறாரா இல்ல தூங்கிட்டாரா சந்தேகம். நான் சொல்லுவேன், ஆனால் இல்லை நான் கேட்டு தான் இருக்கேன் அப்படிம்பாங்க கண்ணை தர. ஓகே அப்படின்னா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுல்ல அந்த சீன்ல. இவர் டக்குன்னு கிருபா வந்து ரேதாசனா மாறக்கூடிய ஒரு காட்சி அது. அதுக்கான ஒரு பெரிய ஃபோர் ஷேடோவிங்கும் அந்த மாதிரி ஒன்றும் பெருசா இருக்காது. லைக் அவ்வளோ நேரம் கொஞ்சம் ஒரு குழையா கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் டக்குன்னு திரும்பி ஒரு மாதிரி அத்தாரிட்டியாக மாறுறான். வாட் வாஸ் யுவர்? அது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இப்போ வந்து அதுக்கு முந்தின சீனில் தான் வந்து வி ஆர் இன்ட்ரோடியூசிங் தட் கேரக்டர் கால்டு அந்த மச்சான் தம்பி, அந்த துரை அப்படின்ற கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஹூஸ் அன் அசிஸ்டன்ட் டைரக்டர் டு அ பிக் டைரக்டர் அட் தட் டைம். ஸோ இவங்க வந்து இவர் ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்றாரு போகலான்னு சொல்லிட்டு அவங்க போகலான்னு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு வி ஆர் ஷோயிங் அ டைம் லேப்ஸ். ஆக்சுவலி ஒரு டைம் லேப்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைம் லேப்ஸ் ஏன்னா இறங்கும் போது பார்த்தா டோட்டல் காஸ்டியூம் சேஞ்சே வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து ஐ தாட் தேவோட ப்ரிப்பேர்ட் சம்திங். அவர் வந்து சும்மா வரல, வந்து சொல்ல வராது, ஏதோ ஒரு அந்த லுக்கில் வந்திருக்காருன்றப்போ வந்து அவர் அதான் சொல்லியிருப்பார். அவர் வந்து நார்மலாக லைனில் நின்று போய் கதை சொல்லியிருந்தாலும் அவர் ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருப்பார். அந்த நேம், அந்த ரேதாஸ்ன்ற நேம், நான் வந்து இவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து வந்திருப்பார். ஆனால் அந்த ஸ்பாட்டில் வந்து அவருக்கு தோணுன விஷயம் வந்து இந்த சுயசரிதை மேட்ரு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சொல்லிட்டே இருப்பார்ல, அந்த ஓசை இல்லா புல்லாங்குழல் சொல்லிடு, இந்த மாடப்புறா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், அவர் சொல்கிற ஸ்கிரிப்டை மாற்றிட்டே இருப்பார். ஸோ பேசிக்கலி வந்து அவரோட ஸ்கிரிப்ட் இவர் 2-3 சொல்லி இதில் ஏதாவது ஒரு கதையை சொல்லுன்னு தான் அவர் வந்திருக்காரு. ஸோ இவங்க கிளம்பலான்னு சொல்கிறதுக்கு ரீசனும் வந்து இந்த கதை சொன்னாலும் வந்து அடிப்பான் நம்மளை, அதனால் போயிடலான்றாங்க. பட் ஆனால் நவ் தே நீட் டு ஷோ ஹிஸ் ஃபேஸ் அண்ட் தென் ஹி நீட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் அப்படின்றப்போ அது வந்து அவரோட இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் இருக்கும், அந்த ரே கேரக்டரோட இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்திருக்குன்றது இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எடுக்கும் போது வந்து ஐ ஃபெல்ட் அந்த ஷார்ட்டாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. இந்த ஃபேஸில் காட்டும் போது பார்த்தா இங்கே ஒரு பயந்த மாதிரி இருப்பார், ஷார்ட் இங்கே வைக்கும் போது டப்புன்னு பார்த்தா நார்மலாக திரும்புவார்ல. அது வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசித்தோம். அதாவது வந்து அது ஒரு மூமெண்ட்டில் எடுக்கலான்ற மாதிரி யோசித்தோம். அங்கே இருந்துட்டு கேமரா அப்படி வரும்போது அவர் ஃபேஸ் அப்படி மாற்றி திரும்பலான்னு. ஆனால் அதை விட வந்து இது கொஞ்சம் புதுசாக இருக்கும், கொஞ்சம் ஒரு எப்படின்னு கொஸ்டின் வரும் அப்படின்னு தோணுச்சு. சில பேர் வந்து என்ன எப்படி உடனே மாறினார். ஆனால் ஓகே, அது வந்து லெட் அஸ் லீவ் இட் அன்ஆன்சர்ன்ற மாதிரி வச்சுட்டு இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே ஷார்ட் திரும்பும் போது இப்படி ஒன்று வச்சு பார்த்தோம். அது இட் இஸ் ஒர்க்கிங். ஐ திங்க் ப்ரீலிஸ் நம்ம பேசும்போது ஒன் ஆஃப் தி திங்ஸ் யூ செட் இஸ் எப்போ பாரு எங்கிட்ட இருந்து ட்விஸ்ட் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, அது முதல்ல உடைக்கணும் அப்படின்ற ஒரு சென்ஸ். ஐ திங்க் இந்த படம் ஒவ்வொரு கார்னர்லையும் அது உடைச்சிக்கிட்டே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஜோசியக்காரங்க சொல்கிறத விடுங்க, பட் அதையும் தாண்டி ஆல்மோஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு அனௌன்ஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குல்ல நிறைய இடங்கள்ல. அது லைக் இது சினிமா மாத்தும்னு நிமிஷா சொல்றதாக இருக்கட்டும், இல்ல தானே தான் சாக போற ஒரு லெட்டர்ல வந்து இவர் கையெழுத்து கை நாட்டு வைக்கிறதா இருக்கட்டும். இவர் இன்ட்ரோல் பிளாக்லயும் சொல்லுவார், இதுதான்டா இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக்னு. எஸ்ஜிஎஸ் சொல்ற டயலாக் தான் நடக்கும் இல்ல, கிளைமேக்ஸ் சொல்லி கிளைமேக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ ஐ தாட் ஓகே, இதுக்கு மேல ஐ திங்க் இதுல ட்விஸ்ட் இது நடக்கும் போது நான் தான் சொல்றேன், இதுக்கு மேல உங்களுக்கு. ஆனால் இதுலயுமே நான் 2-3 ரிவ்யூஸ் பார்த்தேன், எண்ட் ட்விஸ்ட் சூப்பரா இருக்கு அப்படின்னு. ஓகே, அது ட்விஸ்டா தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. இதில் தெர் இஸ் அ ட்விஸ்ட்ன்றது கிடையாது. லைக் எஸ்ஜே சார் ஒரு சீன் ஒன்று எண்டில் வரும், தட் வாஸ் அ சர்ப்ரைஸ் தான். அது வந்து ஆனால் எனக்கு என்னன்னா அது இல்லாமல் திருப்புற ஒரு விஷயம். அது வந்து இட் இஸ் நாட் லைக் இது. பட் இன்னொன்று என்னன்னா, அந்த சீன் இல்லாமையும் ஒரு வருஷன் நான் எழுதினேன். பட் ஐ ஃபெல்ட் தட் இஸ் வெரி வெரி ரிஸ்கி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு பர்சனலாக. இப்போ வந்து நம்ம ஃபார் சீசன் மை பாயோடே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த இதுவும் இருந்துச்சு. இளவரசு சார் கேரக்டர் வச்சு முடிச்சா என்ன அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் அதுக்கப்புறமேட்டு தெர் இஸ் let us not go back to the protagonist at all. No, from there this fellow took and then for his boy he did something and அவங்க நினச்சது நடந்துச்சு. People were brought down and then the revolution happened and yeah அப்படி முடிக்கலாம். பட் ஆனால் அது வந்து எனக்குமே வந்து நோ it needs to end in because that will become very ஸோ அதுக்கப்புறம் இந்த சீன் எழுதுனதுக்கப்புறம் எனக்கு ஐ ஃபெல்ட் அதை நான் ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக தான் பண்ணேன். இல்லை இது சூப்பராக இருக்குது பிகாஸ் தேர் இஸ் ஆல்சோ ரீசன் ஃபார் ஹிம் டு கம் அண்ட் தென் அங்கே தான் ஒரு கம்ப்ளீஷன் வருது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் நிற்கும் போது பின்னாடி ஸ்க்ரீனில் இவர் ஏன்னா ஃபஸ்ட்டு இவர் சீசர்
நிற்கும் போது பின்னாடி கிளின்ட் ஈஸ்ட்வுட் இருப்பார். இவர் கண்ணை ரொட்டேட் பண்ணி வைக்கும் போது அவரும் கண்ணை ரொட்டேட் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு எடிட் ஒன்று இருக்கும். இதில் பார்க்கும்போது இவர் கன்னை வந்து இவருக்கு எடுத்து இவர் ரொட்டேட் பண்ணி வைக்கும் போது அவர் பின்னாடி அதே மாதிரி கன்னை தூக்கி போடுற மாதிரி. ஸோ அந்த அவங்க 2 பேருக்குமான கனெக்ட் சூப்பராக எனக்கு அந்த சீனில் வந்துச்சு. ஏன்னா இவருக்கு லாரன்ஸ் கேரக்டருக்கு கிளின்ட் ஈஸ்ட்வுட் ஹீரோவாக இருக்கிறதுல ஒன்றும் நமக்கு பெரிய சந்தோஷம் இல்லை. பட் இவருக்கு இவர் ஹீரோ இருந்தால் மூமெண்ட் தோணுச்சு. லைக் தட்ஸ் வேர் ஏன்னா ஒய் ஹி கேம் அண்ட் வாட் இஸ் ஹி டெல்லிங் இன் தி எண்ட். அவர் வந்து என் தலைவன் அலியஸ் சீசர்னு சொல்கிறாருல்ல. ஸோ அந்த ஒரு அதுலேயும் நீங்கள் ஒரு சின்ன லீப் ஆஃப் ஃபெய்த் எடுத்திருக்கீங்களா? எப்படி இந்த ஒரு ஏர்லியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பரவாயில்ல நம்புவோம் அப்படின்ற மாதிரி, இவருக்கு சுட தெரியும் நம்புவோம் அப்படின்ற ஒரு சென்ஸ் இல்லை. அது இது மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல வந்து இவர் எப்போ கற்றுக்கிட்டாரு, இவர் எப்போ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா இவர் கண்ணு முன்னாடியே அவர் ஒரு 10 கொலை பண்ணியிருப்பாரு கண்ணை வச்சு அவர் சொல்லிட்டு இருக்காருல்ல. ஸோ அந்த ஒரு இவன் வந்திருக்கலாம் அப்படின்றது எனக்கு இப்போது மை ரியலி லைக் நிமிஷா இதில் இந்த படத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு. ஏன்னா பெரிய பயங்கர ஸ்க்ரீன் டைமோ இல்லை நீளமான வரிகளோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரில் இருக்கணும். பட் இருந்தும் அதுக்குள்ளேருந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரென்த் காமிச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு ஸ்பேஸ் இல்லை. were you at any time concerned that ஐயோ இது இன்னும் கொஞ்சம் எழுதணுமா அப்படின்ற ஒரு கவலை இருந்துச்சா? அந்த கேரக்டர் அவங்க கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஐ மீன் நான் இதை கிரிட்டிசிசமாக மீன் பண்ணல. பட் பிகாஸ் ஐ ஃபெல்ட் லைக் நிறைய முறை இல்லை நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பெண் கதாபாத்திரம் அப்படின்னா ரொம்ப நிறைய நேரம் செலவழித்து காட்டுற ஒரு கதாபாத்திரமும் இல்லை நிறைய பேசுகிற ஒரு கதாபாத்திரமும் தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய ஏன் இதில் சின்ன சின்ன விஷயங்களில் அவங்க வலிமை காமிக்கிறாங்களே அது போதாதா அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து இந்த படம் பார்க்கும்போது இட் மேட் மீ குவெஸ்டன் யூனோ எனி பொட்டன்ஷியல் கிரிட்டிசிசம் தட் மைட் கம் இன் மை ஹெட் வரும்போது இல்லையே அப்படி ஒன்றும் அவங்க ஃபீல் ஆகலை. அவங்க ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே இருந்தாங்க. என்னன்னா நிமிஷா கேரக்டருக்கு ஒரு 2 சீன் டிலீட் பண்ணப்பட்டிருக்கு. அது டு ஷோ மோர் அந்த ஆனால் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன் தான். பட் ஆனால் வித் திஸ் லென்த் ஆஃப் த ஃபில்ம் ஐ நாட் ஏபிள் டு கீப். ஆனால் அது நீ சொன்ன மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இது எல்லாமே படம் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஆனால் அதில் வந்து பட் வி ஆர் வாட் இட் வாஸ் ஐ வாஸ் எம்பசைசிங் த சேம் திங். ஷீ இஸ் சம்ஒன் யூ மைட் திங்க் ஓகே அவர் வந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து வந்துட்டு எப்போ பார்த்தாலும் புருஷன் கூட சண்டை போட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஷீ இஸ் மோர் ஃபார்வர்ட். ஐ மீன் அந்த தாட் ப்ராசஸ் இஸ் ஆக்சுவலி மோர் ஃபார்வர்டுனா இவங்க 2 பேரும் சினிமாவை எதுக்கு எடுத்தாங்கன்றது தெரியாதப்போ ஷீ ஆக்சுவலி பிலீவ் ஷீ இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் டு பிலீவ் திஸ் என்டையர் வாட் திஸ் ஃபில்ம் இஸ் டாக்கிங் அபவுட். அதை ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ண ஆள் வந்து அந்த கேரக்டர் தான். ஷீ இஸ் ஒன் டெல்லிங் இனி இருக்கிற சினிமா மாற்றும் கையில் இருக்கிறது வந்து ஒரு ஆயுதம். அவளுக்கு தான் புரியுது இல்லை புரியல. ஸோ அது வந்து ஏன்னா அவளுக்குள்ள வந்து அது ஷீ சீங் சம்திங் இன் தட் அப்படின்றத வந்து அது மூலமாக தான் இவருக்கே வந்து இவர் கேரக்டரே வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அவர் கையில் என்ன வச்சுருக்கோம் அப்படின்றத பார்ப்பாரு. ஸோ அந்த கேரக்டர் வந்து இப்போ இந்த இருக்கிற அளவுலேயே கரெக்டாக இருக்குன்னு தான் தோணுச்சு. அதுவும் ஐ திங்க் ஜிகர்தண்டாவே யோசிக்க வச்சதுன்னு நினைக்கிறேன். அதுலேயும் லக்ஷ்மி மேனனுக்கு ஒன்றும் பயங்கரமான ஒரு ஸ்க்ரீன் டைம். ஆமாம் ஒரு சின்ன அந்த ஒரு பிக் மோமெண்ட் உங்களுக்கு இது மொத்தத்தையும் பிரச்சனை கிரியேட் பண்றதே நீங்க தான் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல. ஸோ அந்த கனெக்ட் எனக்கு வந்து எனக்கு கரெக்டான அளவில் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே there are like 2 scenes which is not there in the film that would have actually என்னன்னா இதே தான். I mean we already know that she is a strong woman and she is like actually more forward thinking than these 2 men. அது எல்லாமே நம்ம எம்பசைஸ் பண்ணியாச்சு. அது இன்னும் கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணும். பட் ஓகே நாட் ரெக்வயர்ட். உங்களுக்கு ஆஸ்கர்ல ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கா இந்த படத்துல? அடிக்கடி ஆஸ்கர் வருது. இல்ல ஜெனரலி வாட் ஆர் யுவர் தாட்ஸ் அபௌட்? ஓகே தான் ஜெயிச்சா. அண்ட் முன்ன மாதிரி இது ஏதோ முன்ன ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும்ல நமக்கும் அதுக்கும். இப்போ அந்த ஒரு இடைவெளி உடைஞ்சிருச்சு இல்ல ஓரளவுக்கு. முன்ன வந்து அது ஜோக்கா தான் நம்ம சொல்லுவோமே. ஆமா இப்போ இட்ஸ் நாட் தட் சொல்ற மாதிரி. ஐ மீன் people have proved that. பட் இந்த படத்தில் வச்சது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு ஐடியா வச்சு தான் அந்த ஆஸ்கர் விஷயத்தை ஒன்று பண்ணேன். ஆனால் அது கொஞ்சம் டூ மச்சாக போயிடும்னு சொல்லிட்டு விட்டாங்க. அது என்னன்னா எண்டில் வந்து ஐ somehow thought the film which they are making inside this film will get an Oscar from Clint Eastwood அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் அது வேணாம், ஆல்ரெடி லென்த்து, இதுக்கப்புறம் அதை எடுக்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு விட்டுட்டேன். புரியுது. ஓகே, அந்த முதன்முறை எடுக்கக்கூடிய for me that was a big emotional moment. இல்லை அந்த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க ஒரு ஷூட் பண்ணிவிட்டு இவன் வந்து அவன் மனைவி கிட்ட பேசுறதும் இவன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட மொட்டை மாடியில் போய் பேசுறதும். ஐ தாட் ஐ ஷுட் ஆஸ்க் யூ, நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி ஷூட் பண்ணது கண்டிப்பாக ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக இருந்திருக்காதுல்ல, ஒன் ஆஃப் தி ஷார்ட் ஃபிலிம்ஸோ இல்லை நீங்கள் ஒரு கோர்ஸ் போனீங்கன்னு சொன்னீங்களே, அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆமாம். டு யூ ரிமெம்பர் வாட் யூ ஃபெல்ட் லைக் when you first used it?
ஒரு கேமரா வச்சு ஒரு சீனை டைரக்ட் பண்ணி அந்த டேர்ம்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்களா? இல்லை, ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த படத்தில் வர மாதிரியே வந்து எனக்கு கோபி அமர்நாத் இருக்கார்ல, பீட்சாவோட சினிமாட்டோகிராஃபர். ஓகே. அவர் தான் எனக்கு சொன்னார் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷூட் பீட்சா அப்போ வந்து. ஏன்னா நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போதெல்லாம் வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் நம்ம மேக்ஸிமம் என்னோட ஷார்ட் ஃபிலிம் வந்து நானே தான் கேமரா ஆப்ரேட் பண்ணுவேன். அவர் தான் ஃபஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். நானே இக்னர் பண்ண வரப்போ வந்து மேபி அந்த அந்த இந்த ரோல் கேமரா சவுண்டுன்னு சொல்லணுன்றதெல்லாம் வந்து எனக்கு அவர் தான் சொன்னார். நான் வந்து ஜென்ரலாக வந்துட்டு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷாட் எடுக்கிறோம் பீட்சாக்கு. அவர் கோபி வந்து ரெடியா அப்படின்னு சொன்னார். ரெடி அப்படின்னா ஓகே கோபி ஆன் பண்ணுங்கன்ற மாதிரி ஏதோ சொன்னேன். அவர் வந்து இல்லைங்க இங்கே வாங்க அப்படின்னாரு. என்னன்னு சொல்லுங்கள், ஆக்சுவலி நீங்கள் வந்து ரோல் கேமரா சொல்லணும், அப்புறம் சவுண்ட் அப்படின்னு சொல்லணும். அப்போ அவங்க வந்து சவுண்டை வந்து அவங்க நாகரா எடுக்கிறவங்க ரோலிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் கேமரா ரோலிங் சொல்லுவாங்க, அப்புறம் நீங்கள் ஆக்ஷன் சொல்லணும் அப்படின்னாரு. ஓ இவ்வளோ இருக்கா, இதெல்லாம் நான் இதெல்லாம் சொல்லாமல பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போது அது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அது. ஆனால் இப்போ அந்த பழக்கத்தில் அந்த பழக்கம் ரோல் சொல்லுவோம், நம்ம ரோல் கேமரா ஆக்ஷன் தான் சொல்லிட்டு இருப்போம். பட் ஆனால் முன்னாடிலாம் அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்திருக்குல்ல. புரியுது. சவுண்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறமேட்டு அவங்க கேமரா ரோலிங் சொல்லணும். ஏன்னா மெயினாக வந்து அப்போ இருக்கிற ஃபிலிமில் வந்து தேசே தட் நாகரா இருக்குல்ல, அந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட், அந்த அது வந்து இட் இஸ் அ மேஜர் ரோல் ஃபிலிம். ஸோ வென் ஹீ சேஸ் ரோலிங் ஒன்லி தென் அந்த ஒரு இது ஒன்றுன்ற மாதிரி ஒரு நாகரான்ற விஷயம் வந்தப்போ ஐம் சேயிங் தட் இயர் ஆஃப்டர் they started recording in that thing வரும்போது. புரியுது. ஸோ அதுக்கு தான் நான் கிளாப்லாம் பண்ணாங்களோ, கிளாப் படிக்கும்போது வந்து ஏன்னா அப்போனா தான் அந்த எடிட்டுக்கு அந்த சவுண்டுக்கும் மேட்ச் பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஸோ அது வந்து அவங்க ஃபாலோ பண்ண அந்த ஒரு 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 ப்ரொசீஜர் அப்படின்றது. நம்ம இப்போ வந்து ஆக்சுவலி கிளாப் போர்டே யூஸ் பண்ணுறது கிடையாது, கிளாப் போர்டே தேவைப்படுறது கிடையாது ஆக்சுவலி இப்போ. பட் ஆனால் அப்போ தான் அந்த ஸ்டில் தட் அந்த கிளாப் போர்டு வைக்கிறதுக்குன்னு அதெல்லாம் சொல்லுவாங்களே. இப்போ ஈவன் பாரதிராஜா சார் டைட்டில் எல்லாமே அவங்க இன்ட்ரெஸ்ட் சொல்லும்போது ஒரு கிளாப் போர்டுன்றது ஒரு டிக்னிட்டி, ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா அது அந்த ஒரு ஏடி மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ கிளாப் போர்டே கிடையாது அது. ஸோ அது நம்ம இப்போ இந்த மாதிரி பீரியடில் பண்ணும்போது அந்த ஃபில்ம் மேக்கிங் விஷயம்லாம் வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் பிறகு உங்களுக்குள்ள இருந்த ஒரு ஐ டோன்ட் நோ வாஸ் இட் அ பிக் எமோஷனல் மூமெண்ட் ஃபார் யூ? அதுக்கப்புறமா அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நான் அந்த ஒரு ஒர்க் ஷாப் போனேன்னு சொன்னேன்ல, ஒரு 1 day ஒர்க் ஷாப் போனேன்னு சொன்னேன்ல, அதில் வந்து ஒரு படம் ஜஸ்ட் 1 minute தான். ஸோ அது அப்போ வந்து எனக்கு அது ஏதோ ஒன்று டப்புனுன்னா நம்ம ஏதோ எங்கேயோ இருக்குது, வானத்துக்கு மேலே இதுக்கு மேலே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது தான் ஆக்சுவலி சினிமா என்னை பொறுத்த வரைக்கும். வந்து எப்போ போய் நம்ம அதை கற்றுக்க போகிறோம், எப்படி போய் கற்றுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயம். திடீர்னு அந்த ஒர்க் ஷாப் போகும்போது வந்து அவர் சஞ்சய் நம்பியார் சார் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஒரு டீமை பிரித்து விட்டுட்டு அண்ட் தென் ஈ செட் அபவுட் அது. நான் யூடியூப்பில் கூட இருக்குது அந்த இது. ரொம்ப ஒரு கதையெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு அமேச்சர் ஷார்ட் ஃபிலிம் தான். எல்லாம் சேர்ந்து தான் ஒன்று பண்ணோம். ஒரு அந்த இடத்துல நடக்கிற மாதிரி, அந்த கப்பன் பார்க்கில் நடக்கிற மாதிரி ஒரு 1 minute ஸ்டோரி அது. அதை நான் தான் நடிச்சிருப்பேன் ஆக்சுவலி. அந்த ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று டைரக்ட் பண்ணுவோம் அதில் அந்த மாதிரி. ஸோ அது சொல்லும் போது ஐ சம்ஹவ் ஃபெல்ட் ஓகே, எங்கேயோ இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம்ல, அது வந்து ஏதோ டப்புன்னு ஒருத்தர் வந்து நம்ம கையில் கொடுத்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகே ஸோ இவ்வளோ தான் கேமரா ரோல் பண்ணிட்டு அது ஆக்ஷன் சொல்லிட்டு அப்புறம் அதை எடிட் பண்ணி அன்றைக்கி ஈவினிங்கே அதை பார்த்தும் போது ஐ ஃபெல்ட் ஒரு மாதிரி ஒரு மொமெண்ட் இதில் வர மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்துச்சு. ஓகே அது ஈவன் தோ இட் இஸ் அ வெரி வெரி அமெச்சூர் 30 second ஷார்ட் ஃபிலிம். பட் the sentiment is not about பயங்கர படம் எடுத்தேன்றது கிடையாது. பட் ஆனால் அந்த ஃபில்ம் மேக்கிங்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுக்கறது. I felt that. எனக்கு அந்த இவங்க அந்த படம் எடுக்க ஆரம்பிச்ச உடனே ஐ திங்க் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு 15 அந்த கொலை நடந்த பிறகு for me that's among the best portions of the entire film. அங்க இருந்து நரேட்டிவா என்ன நடக்குது, how tension builds up, அந்த போஸ்ட்மார்ட்டம் சீனா இருக்கட்டும். I totally enjoyed that white shot. For me that was another பயங்கரமான ஒரு memorable visual moment. And இது சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு கலைஞனுக்கும் ஒரு வன்முறைக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் நம்ம தியரியில சொல்லலாம், ஒரு படம் ஒரு சீனா எடுக்கலாம். பட் அது ஒரு சிம்பாலிக்கா அது காமிச்சு அதுவும் அந்த காட்சியில பொருந்ததுன்ற ஒரு ஐடியா இருக்குல்ல. ஆமா, ஏன்னா தட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஈவன் திஸ் ரே கேரக்டர் இஸ் சீயிங் தட் இஸ் அ வெப்பன். அது வரைக்கும் வந்து வேற என்னென்னமோலாம் ட்ரை பண்ணி தான், அதனால தான் அந்த அதனால நாங்கள் 2-3 சீன் எடுத்தோம். ஆனால் அது காட்டல, அதுவுமே எடிட் இஸ் அட்டம்ஸ் இஸ் மர்டர் அட்டம்ஸ்லாம் வந்து 2-3 ரொம்ப காமிக்கலாக பட்டுன்னு ஒரு கார்டு அது எடுத்தோம், 2-3 எடுத்தோம். அது வந்து கொஞ்சம் காமிக்கலாக டீல் பண்ணி எடுத்தோம். பட் ஆனால் அது ஒன்று வந்து
அது ரொம்ப ஜிகர்தண்டா 1 ஞாபகப்படுத்துச்சு. எனக்கு வந்து இதில் நான் அந்த விஷயங்கள் நான் ரொம்ப கம்மி பண்ணேன். ஏன்னா வந்து ஜிகர்தண்டா 1ல் இருந்த எலமெண்ட்ஸ், அந்த மாண்டேஜ், அதில் இருக்கிற ஒரு ஹியூமர் மாண்டேஜ் வந்து அதில் வந்து ஆக்டிங் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து ஷூட்டிங் பண்ணும்போது சில காமெடி ஒரு சாங்கே இருக்கும். அந்த மாதிரி இதில் ஒன்று வைக்கும் அப்படின்றது வேணாம் அப்படின்ற மாதிரி. அப்போது சடன்லி ஐ ஃபெல்ட் அதை டோட்டலாக ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது ஒரு மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. பட் ஆல்ரெடி த கன் இஸ் தேர் இன் இஸ் ஹேண்ட். ஸோ இந்த 2 வெப்பன்கார விஷயமாக தான் வருது. ஏன்னா இந்த என்டையர் ஃபிலிம் வாட் வி ஆர் கோயிங் டு டாக் இன் செகண்ட் ஹாஃப் இஸ் அபவுட் ஹவு பவர்ஃபுல் வெப்பன் இஸ் சினிமா அப்படின்றது தான். பட் அதை வந்து வேற ஒரு ரீசனுக்காக ஹீ சீயிங் தட் அஸ் அ வெப்பன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இக்கானிக்காக பண்ணணும். ஒருத்தர் அந்த ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் ஒரு ஆப்போசிட்ல நிற்கிற விஷயங்கள்ல இவர் கையில் கன்னு, அவர் கையில் கேமரா. ஐ திங்க் இந்த ஒரு சினிமா தியேட்டர்ல தட் இமேஜ் கம்யூனிகேட்ஸ், அதனுடைய பவர் வந்து இன்னும் உங்களால உணர முடியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய வாஸ் ஸ்கிரீன்ல இந்த எட்ஜில் இவரும், இந்த எட்ஜில் அவரும், நடுவில் ஒரு பெரிய பரப்பளவு மாதிரி இருக்குல்ல, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். ஆப்வியஸ்லி 2-3 விஷயங்கள். ஒன்று, ஐ வாண்ட் டாக் டு யூ அபவுட் லாரன்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ். அவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தது ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரோலுக்கு. அண்ட் இது நானா இமேஜின் பண்ண விஷயமா இல்லை, நிறைய இடத்துல எனக்கு ரஜினி மாதிரியே தெரிஞ்சிட்டு இருந்தாரு. அந்த அந்த தலைமுடியெல்லாம் இப்படி இருக்கிறது, இல்லாட்டி பாருங்களேன், இதுல கூட கொஞ்சம் அந்த முகத்தை இப்படி நான் வச்சுக்கிட்டேன்னா ஐ கேன் சோ ஈஸிலி பிக்சர் ஹவு இட் குட் பி. அந்த ஒரு நிறைய சிலுவேட் ஷாட்ஸ்ல எஸ்பெஷலி அந்த ஒரு ஆரஞ்சு ஆரா, ஒரு ஸ்மோக்கி ஆரால 2-3 ஐ திங்க் அக்ராஸ் யுவர் ஃபில்மோகிராஃபி அங்கங்க அந்த ஒரு ஸ்மோக் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு விஷுவல் ஒன்று இருக்கும்ல. So was that an influence? You be like that, you put it up like that in a sense. அந்த பாடி லாங்குவேஜ்லாம் வேணான்னு நானும் அவர்கிட்ட சொன்னேன். ஏன்னா அவருக்குமே அது நிறையா வரும். அவர் படங்கள்லேயுமே கொஞ்சம் தலைவரோட இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அது சொன்னேன், அது வேணான்ற மாதிரி சொன்னேன். பட் ஆனால் அவரோட அந்த ஹேர் அண்ட் இதெல்லாம் ஸ்டைல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒன்று வேணுன்றது ஐ ஒன்லி டோல்ட் திஸ், இந்த ஹேர் ஸ்டைல் ஆஃப் இது வந்து அப்போ அவருமே கேட்டார், இதுதான் அப்படியே தலைவரோட அந்த 90ஸ்ல இருந்த அந்த ஹேர் ஸ்டைல் லுக் இருக்கே இந்த மாதிரி சொன்னார். பரவாயில்ல, அது இருக்கட்டும். ஏன்னா வந்து அது ஏதோ விஷுவலி சீயிங் ஹிம் லைக் திஸ் எனக்கு ஏதோ அந்த கேரக்டர் சீசராக மோர் அது கனெக்டடாக இருந்துச்சு. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐ வாஸ் ஆல்சோ வெரி கீன் தட் டோன்ட் பிரிங் இன் ஆர் அது சப்கான்ஷியஸில் அவருக்கு வந்தாலுமே நாங்கள் வந்து இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி. எப்படி இந்த படம் வந்து இவ்வளோ இன்ஃப்ளூயன்சஸ் இருந்தாலும் இது ஒரிஜினலாக ஃபீல் ஆகுது. அதே போல் இந்த பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு அப்பப்போ அவர் முகம் தோன்றினாலும் அந்த ஒரு ஐடியா வந்தாலும் இட் ஃபெல்ட் லைக் an original, it didn't feel like an imitation. எனக்கு வந்து இப்போ எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் இருக்கும். அந்த எனக்கு அது ரொம்ப ஃபேவரட்டான ஷார்ட் அண்ட் இதாக இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டைமாக ஹி வில் பி வாக்கிங் இன் அ பிரிட்ஜ் அலாங் வித் த பீப்புள் இன் டு த கேம்ப். அப்போ அந்த இவர் ஊருக்கு வந்துட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கேம்புக்கு போய் எங்கள் ஆள்லாம் கூப்பிட்டு அப்புறமேட்டு பார்க்கலான்னு சொன்னோம்னா, ஸோ இவர் ஃபஸ்ட்டு லீட் பண்ணி கொண்டு வருவார். பின்னாடி அந்த ஊர் மக்கள் எல்லாம் நடந்து வருவாங்க. அது அந்த பிரிட்ஜில் அப்படி நடந்து வர மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஷாட்டில் அது பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு 80ஸ்ல ஒரு தலைவர் ஒரு ஃபிலிமில் வேர் ஹீ இஸ் ஆக்சுவலி லீடிங் பீப்புள் அந்த ஒரு இது இருந்துச்சு. பட் ஆனால் ஐம் நாட் சேயிங் ஹீ பெர்ஃபார்ம் லைக் தட். பட் ஆனால் அந்த கேரக்டரோட லுக் அதை ஞாபகப்படுத்துறது எனக்கு அது சில மூமெண்ட்டில் நான் என்ஜாய் பண்ணேன். சில மூமெண்ட்டில் வந்து வேணாம், டூ மச் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருக்கிற இடத்துல வேணான்ற மாதிரி. அப்போ உங்களுக்கு was it a temptation கொஞ்சம் அதுல மாஸ் ஏத்தணும் அப்படின்ற ஒரு டெம்டேஷன்? பிகாஸ் விஷுவலா உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது. லைக் இவர் ஒரு இடத்துல அவங்க எல்லாரையுமே காப்பாத்திட்டு கூட்டு வெளியில வராருல. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஈஸியா இது ஒரு ஹீரோயிக் மூமெண்டா நீங்க இன்டர்பிரேட் பண்ணணும்னா பண்ணிருக்கலாம். ஆமா, பட் ஆனால் அந்த கேரக்டரை அப்படி அந்த சீன் அப்படி கன்சிடர் பண்ணவே இல்லை. ஏன்னா இவருக்கு அந்த கேரக்டருக்கு என்ன பண்ணியிருக்காரு கூட அவர் ரியலைஸ் பண்ண மாட்டார். அவர் போய் ஜாலியாக போய் அடுத்த சரக்கு அடிக்கிறது தான் வந்து கீனாக இருப்போம். பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து பயங்கர எமோஷனலாக சொல்லுவார், அப்பா நீ காப்பாற்றிட்டு போனா சரி போன்னு தான் சொல்லுவார். ஆமாம், அவர் சொல்லுவார் எதுக்கிட்ட உட்காந்து எல்லாமே அவர்தான் சொல்லுவார், எல்லாம் கும்பிடுவானுங்க, கேமரா ஆன் பண்ணி வைங்க, சீனாக கிடைக்கும். அந்த கேரக்டர் வந்து அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் தான் அது இருக்குன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணோம். அதை மாஸ் மூமெண்ட்டாகவே ட்ரீட் பண்ணல. ஈவன் மியூசிக்காகவே அது ஒரு பெரிய மாஸ் மியூசிக் இங்கே வைக்கல. மோர் ஆஃப் ஒரு ஆமாம், அது பிகினிங்கில் வந்து அது மாஸ்ன்றதை விட ஒரு ட்ராமா ஒன்று இருக்கும் அதில். அந்த அந்த சந்தோஷ் பண்ணியிருந்த அந்த மியூசிக்கில் ஒரு ட்ராமா இருக்கும். வேர் தட் பர்டிகுலர் சீன் ஒன்லி ஐ சம்ஹவ் ஃபெல்ட் த ஃபில்ம் இஸ் ஆக்சுவலி பிகமிங் லைக் ஒரு வெஸ்டர்ன் அந்த ஒரு கௌபாய் ஜோனுக்குள்ளே போகுது. ஒரு கௌபாய் ஃபிலிம் தான் யூஸ்வலாக வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அவன் ஊருக்குள்ள ஒருத்தன் வரும்போது எல்லாரும் சொல்லிடுறோம், நடக்க போகுதுன்றது சொல்கிறோம். ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா கிளின்ட் ஈஸ்ட்வுட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு குதிரையிலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு என்ட்ராராருன்னா நிறைய பேர் அவர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, யார் அவனுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹி வில் வாக் அண்ட் தென் ஹி வில் கம் அண்ட் ரோட்டில் இறங்கி அவன் யாரை பேச வந்தாலும் அவனை வெளில வர சொல்லுவாங்கல்ல,
அந்த சீன் ஐ ஃபெல்ட் ஓகே திஸ் இஸ் ஆக்சுவலி கிவிங் த ஃபீல் ஆஃப் தட் நைஸ் ஒரு வெஸ்டர்ன் ஒரு ஃபீல் வருது அப்படின்றது. நைஸ். ஒரு இடத்துல அலியஸ் இவன் கெட்டவனான்னு யோசிக்க அது தோண வைக்கும். இன்னொரு இடத்துல அந்த சட்டானின்ற ஒரு கேரக்டர் ஆரம்பத்திலேருந்தே இவன் ரொம்ப ரூத்லெஸ்ஸான ஒரு கில்லர் அப்படிங்கிற ஒரு சென்ஸ். பட் போக போக நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது என்னன்னா இவங்க 2 பேருமே இவங்களுக்குள்ளேயும் ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. இவங்க அதாவது கெட்டவன்றவன் எவன், இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு என்ன சொல்றது இவங்களுடைய ஒரு நேச்சராக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒன்னும் யோசிச்சு மனுஷங்க மாதிரி. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு இடத்துல அந்த தந்தம்லாம் இவர் தூக்கிட்டு வந்து சண்டை போடும்போது இவர் மதம் முடிச்ச யானை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிட்டு இருந்தார் அலியஸ். ஸோ ஐ லைக் தட் நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க கெட்டவங்க கிடையாது அப்படின்ற அது இவரை பொறுத்து ஓகே. பட் சட்டானி கூட எனக்கு ஒரு லெவலுக்கு மேல இவன் கெட்டவனான்ற ஒரு கேள்வி வந்து கேரக்டரோட எண்ட்ல வந்து அகைன் ஹீ இஸ் ஆல்சோ அவர் டைலாக்ல சொல்லுவார்ல எல்லாமே வந்து நம்ம வந்து பகடையா யூஸ் பண்ணப்படுற ஆட்கள் தான் எல்லாருமே ஃபார் சம் ரீசன் அப்படின்றதும். ஸோ பேசிக்கலி வந்து ஹூ இஸ் த ரியல் வில்லன் அப்படின்றதும் இஸ் தேர் ஆக்சுவலி அ ஹீரோ அப்படின்றதும் அந்த இதில் கேட்க வர கொஸ்டின் வந்து. ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து இவன் தான் வில்லன், சீசர் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி, வில்லன்னா கெட்டவன் அவனுக்குள்ள இல்லைன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கோம். அப்புறம் ஷெட்டானி அப்படின்னு ஒரு கேரக்டர் காட்டுறோம். பட் ஆனால் இவங்கெல்லாமே வந்து இது கிடையாது. ப்ளஸ் அட் சம் பாயிண்ட் ஹீ ஆல்சோ கெட்ஸ் அன் ஐடியா தட் ஹீஸ் அ ஹீரோ. ஆக்சுவலி நான் வந்து பீப்புள் ஹீரோ, நான் வந்து ஆனால் அது கிடையாது. ஸோ ஆக்சுவலி நம்ம சினிமாவில் தான் இருக்க முடியும் ஆக்சுவல் ஹீரோ. பட் ஒரு ரியாலிட்டின்னு வரும்போது அது ஒரு டைலாக் ஒன்று வரும். அவர் ஆக்சுவலி தலைவனா வெறும் மசுரு அப்படின்னு சொல்லுவார். எனக்கு அந்த மொமெண்ட் ரொம்ப எழுதும் போதே வந்து ஐ ஃபெல்ட் ஓகே திஸ் இஸ் ஆக்சுவலி கன்வேயிங் வாட் ஐ வாண்டட் டு கன்வேஸ். நம்ம வந்து ஒரு கதைகளில் சொல்லலாம் ஒருத்தன் வந்து காப்பாற்றினான் இந்த இடத்துல வந்து ஒருத்தன் கிளின்ட் ஈஸ்ட்வுட் படங்களில் சொல்கிறான். அவர் சொல்கிற கிளின்ட் ஈஸ்ட்வுட் படங்கள் என்ன நடக்கும், ஒருத்தன் வருவான், தனியாக வருவான், ஒத்தாளாக வருவான், ஊரை காப்பாற்றிட்டு போயிடுவான் அப்படின்றது. ஆனால் ரியாலிட்டியில் அது நடக்காது அப்படின்றது தான். ரியாலிட்டியில் தட் கைண்ட் ஆஃப் அ ஹீரோ இஸ் ஆக்சுவலி அண்ட் ஃபிக்ஷனல் அப்படி தான் இருக்கும். அங்கே வந்து த ஆக்சுவல் ஹீரோ இஸ் த ஆர்ட் ஃபார்ம் விச் இஸ் கேரிஸ். ஸோ இது நிறைய இடங்களில் வேறு வேறு விதமாலாம் வந்திருக்கு. அவர் வந்து லாரன்ஸ் சார் அவங்கலாம் பேசும்போதுமே ஹீரோனா எதையாவது காப்பாற்றணும்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்துருக்கு. ஸோ அது நிறைய வாட்டி நானும் பேசி ஒரு பாயிண்டில் வந்து நான் வந்து சொன்னேன், சார் இந்த படத்தில் நீங்கள் ஹீரோன்னு யார் சார் சொன்னோம் அவனு ஒரு நாள் நான் கேட்டேன், நான் இப்போ ஹீரோ இல்லையா சார், ஆஸ் பர் த ஸ்டோரி த ஹீரோ இஸ் சினிமா, அது ஆர்ட் ஃபார்ம். நீங்கள் ஹீரோ இல்லைன்னு ரியலைஸ் பண்ணுறது தான் சார் பாயிண்ட். இதில் நோபடி இஸ் ஹீரோ இன் திஸ். அண்ட் நம்ம வில்லன் நினச்சிட்டு இருக்கோம். ஸோ ஹூ இஸ் த வில்லன், இஸ் தேர் அ ஹீரோ அப்படின்ற 2 கொஸ்டின் தான் வேணும். அண்ட் எங்கே ஒருத்தன் வந்து தான் தலைவன் இல்லைன்றதை உணர்றானோ அப்போ தானே கொஞ்சம் அவன் நெருங்குறான் ஒரு தலைவன். ஆமாம் அந்த இடத்துல தான் ஆக்சுவலி இஸ் பிகமிங் தட். பட் அதான் சொல்கிறேன், அதாவது மக்களை காப்பாற்றுறதுன்றது இருக்குல்ல, அதாவது வந்து ஒருத்தர் தெர் இஸ் அ சேவியர் அப்படின்றது சொல்கிறாங்களே, 1 person can come and save us, that is complete fictionன்றது ஒரு இட்ஸ் a collective thing. என்ஜாய் பண்ண பல விஷயங்கள்ல அப்படின்ட்டு தான் எல்லாமே நான் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். என்ன அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, இப்போ இவன் வந்து ஒரு இடத்துல ஆல்மோஸ்ட் அந்த மக்களுக்காக வந்து போராடுறான் அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் படங்கள் மாதிரின்னு. பட் அது நடக்கிறதுக்கான ஒரு காரணமே இன்னொருத்தன் அதை நடத்த வைக்கிறான்ல. அவன் அந்த ஃபில்ம் மேக்கர்ன்றவன் இவன் டிக்டேட் பண்ணுறான், இவன் ஒரு ஆக்டர் அப்படிங்கிற ஒரு ரோலில் நிஜமாவே அது நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு அந்த மெட்டானஸ் கூட எனக்கு பயங்கரமாக பிடிச்சது. அதுதான் ஆக்சுவலி ஸ்டார்டிங். இவன் பின்னாடியில இருந்தா பாத்துட்டு இருக்கான், இவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஷூட் பண்றான். இவங்க ரோல்ஸ்குள்ளேயே இவங்க பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆயிட்டாங்க. நான் ஃபில்ம் மேக்கர், ஆக்டர்னா நீ என்ன இப்போ ஃபிளாம்பாயண்டா இரு, சண்டை போடு, பெருமையா இரு. இதுல வந்து இந்த சுயசரிதையை வந்து இவர் சொல்ற மாதிரி அமைச்சுக்குது, படத்துக்காக மாத்திக்கிறதுன்றது இருக்குல்ல, அதுதான் வந்து இந்த 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 என்டையர் XXXோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு சொல்லுவேன். அந்த 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 ஒரு விஷயம், அதாவது வாட் ஐ ஃபெல்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜிகர்தண்டா. வென் ஐம் சேயிங் ஜிகர்தண்டா 2 ஒன்று பண்ண போகிறோம், பார்ட் 2 பண்ண போகிறோம். பட் ஆனால் இட் ஷுடன்ட் பி ஜிகர்தண்டா as such. அதில் வந்து ஆக்சுவலி there is a genuine filmmaker who is coming to make a film. ஆமாம். அண்ட் தென் அவன் வந்து ஒரு ரவுடிட்ட மாட்டிக்கிறான்ற மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஸோ ஐ டென்ட் வாண்ட் தட் ஃபில்ம் மேக்கர் டு பி ஜென்வைன். இங்கே வந்து ஃபில்ம் மேக்கிங்கை ஒரு டூலாக யூஸ் பண்ணட்டும், ஒரு 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 டூலாக யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு ரீசனுக்காக ஒருத்தர் உள்ளே வராரு அப்படின்றது ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்துச்சு. அண்ட் எந்த பாயிண்டில் வந்து இந்த கதையை வேறு ஒரு டைரெக்ஷன் நகர்த்திட்டு போகணுன்னா, வென் ஹி இஸ் ஆக்சுவலி டெல்லிங், நான் சொல்கிற மாதிரி படத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சுயசரிதை நான் மாற்றுறேன். ஸோ ஒரு இப்போ ஒரு ஆட்டோபயோகிராஃபினா ஒருத்தனோட சுயசரிதையை படமாக எடுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் when someone is saying இந்த படத்துக்காக அவன் சுயசரிதையை மாற்று, நம்ம அந்த இடத்துல ஒரு ரைட்டரே ஆயிடுறான் ஆல்மோஸ்ட். ஆமாம், இஸ் ரைட்டிங் இஸ் ஃபேட்ன்ற மாதிரி தான். நான் உன் சுயசரிதையை டிசைன் பண்ணுறேன், டிசைன் பண்ணி சொல்ல அதுக்கேற்ற மாதிரி நீ வாழு ஃபர்ஸ்ட்டு, அதை நான் எடுக்கிறேன் அப்படின்றது இருக்குல்ல.
அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஐ திங்க் இதுல இவரை டவுட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவன் அந்த ரோல்ல வாழ்ந்தாண்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா அந்த மாதிரி தான். ஏன்னா அவர் சொல்றதுதான் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர். And obviously there are lots of political connotations. I don't know எந்த அளவுக்கு இதை பத்தி ப்ரோ பண்ணலாம், அவர் எந்த அளவுக்கு யூ வாண்ட் டு டாக் அபவுட் எனக்கு தெரியல. பட் காட்டுல ஒருத்தன் யானையை கொல்றான், அங்க போலீஸ் அவனால பிடிக்க முடியல, வெளியில இருந்து அரசியல்வாதிகளோட என்ன ஏதோ நடக்குதுன்னா இப்படி வீரப்பனை பத்தி யோசிக்காம இருக்க முடியும்? வீரப்பன் அதோட இப்போ அந்த ஷெட்டானின்ற கேரக்டர் வந்து இப்போ போச்சிங் அப்படின்னு போகுது இல்லை. இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு எலிஃபென்ட் போச்சுன்னா அது வீரப்பன் தான் நம்மளுக்கு தெரியுது. பட் ஆனால் வந்து அதை மீறி எலிஃபெண்ட்டை வந்து கொல்லுட்டு இருந்த ஆட்கள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஷெட்டானின்றதே வந்து ஆக்சுவலி ஆஃப்ரிக்காவில் பயங்கரமாக தேடப்பட்டு வந்த ஒரு போச்சரோட பேர் தான் ஷெட்டானி. எலிஃபென்ட் போச்சரோட பேர் தான் ஷெட்டானி. அது ஏதோ டாக்குமெண்ட்ரி ஒன்று பார்க்குறப்போ எனக்கு அந்த பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் இதுவும் போச்சிருந்தனால அதே கேரக்டர் நேம் வச்சேன் ஷெட்டானின்றதுக்கு. ஆனால் இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த பாலிடிக்ஸ் விச் திஸ் ஃபில்ம் இஸ் டாக்கிங், அதாவது வந்து அபவுட் அ ஃபாரஸ்ட், அபவுட் அந்த அதிகாரத்தில் இருக்கவங்க வந்து ஒருத்தனை வளர்த்து விடுறதுன்றது இருக்குல்ல, அது நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து. இப்போ நான் ஃபஸ்ட்டு மேபி எனக்கு அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒரு திருசார் வந்து ஒரு வாட்டி வந்து திருசார் வந்து ஈஸ் ஃப்ரம் த சேலம் அந்த இது தான். ஸோ அவர் வந்து வீரப்பனை பற்றி ஒன்று சொன்னார். வீரப்பனை பார்த்தீங்கன்னா நாட் வென் ஹி பிகேம் வீரப்பன், பிஃபோர் வென் யூ வாஸ் ஆக்சுவலி கில்லிங் எலிஃபென்ட் ஃபார் தந்ததுக்காக காசுக்காக பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அந்த எலிஃபெண்ட்டுக்கும் இவனுக்கும் இருக்க அந்த ரிவெஞ்ச் இருக்குல்ல. ஒரு எலிஃபெண்ட் வந்து இட் வாஸ் ஆக்சுவலி ரோமிங் இன் த ஃபாரஸ்ட் ஜஸ்ட் டு கில் திஸ் கை. ஹி வாஸ் நாட் வீரப்பன் தட் டைம். ஹிஸ் நேம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். வீரப்பன்றது அதுக்கப்புறமேட்டு அவர் வேறு ஏதோலாம் பண்ணி அப்படி ஆனார். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வீரப்பன் வந்து ஒரு நார்மலான ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு வர அந்த ஒரு. ஸோ அவள் என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த வீரப்பனுக்கு வந்து காட்டை பற்றி அவனுக்கு அவ்வளோ தெரியும். அதாவது வந்து இங்கே இருந்துகிட்டே ஹி வில் டெல், ஒரு எலிஃபெண்ட் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வருதுன்னா கூட ஹி வில் டெல் அந்த எலிஃபெண்ட் பேரை சொல்லி அது வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எலிஃபெண்ட்டுக்கும் இவனை தெரியும் அப்படின்னாங்க. அந்த ஒரு கனெக்ட், அதுக்குள்ளே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி ஒன்று ஓடிட்டு இருக்குல்ல. ஸோ அது வந்து ஒரு காடை வந்து ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு ஆனால் வந்து எலிஃபெண்ட்டை கொல்ல ஒருத்தன் இறங்கினா எப்படி இருக்கும்ன்றது தான் அந்த கேரக்டருக்கான விஷயம். ப்ளஸ் ஒரு பர்சனல் லீடுன்றதை விட ஒரு பொலிட்டிக்கல் இதில் ஒரு சிஸ்டம் இதில் வந்து இப்போது அவங்களுக்கு தேவை வந்து இந்த காடுக்கு வந்து இந்த மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க. இப்போ பேசிக்கலி பார்த்தா எனி ஃபாரஸ்ட் யூ டேக் அவுட் ஆஃப் இந்தியா எடுத்தால் கூட ஸ்லோவாக வந்து என்னென்னா, இப்போ வந்து அவங்க வந்து வேட்டையாடி, ட்ரைபலில் பாதி பேர் வந்து வேட்டையாடி அதை சாப்பிடுவாங்க. ஆனால் காட்டுக்குள்ளே இப்போ வந்து அலோடே கிடையாது, வேட்டைக்கு போக அலௌட் கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ காட்டிலேருந்து அவங்கள டிஸ்டன்ஸ் பண்ணுற வேலைகள் இருக்குல்ல, அது எல்லா இடங்களையுமே நடந்துகிட்ருக்கு. அந்த அவங்களோட ரூட்ஸ்லேருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு ரிசர்வ்டு ஏரியாவாக மாற்றி, நீ உனக்கு இந்த இடம் சொந்தம் கிடையாது, அப்புறம் நீ ஸ்லோவாக போயிரு அப்படின்றதும், அதே நேரத்தில் வேற ஒரு விஷயத்துக்காக வந்து அது பயமுறுத்துன்றது வந்து இது நிறைய இடத்துல நடந்த ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான். புரியுது. அதோட முழுமையாக நீங்க பராமரிக்கிறீங்களான்ற ஒரு கேள்வியும் அதுக்குள்ள இருக்குல்ல. முழுமையா இது உங்க சொந்தத்துக்கு வந்துருச்சுன்னா, யாரும் இல்லைன்னா நீங்க அது எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ணப்படுதுல்ல, அது பராமரிக்கிறது. எக்ஸாக்ட்லி இட்ஸ் they basically needed to exploit it. அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு வந்து இவங்க தான் தடையாக இருக்காங்கன்னா அவங்கள ஸ்லோவாக ஒன்று பயமுறுத்தி தானே இதாகும். ஸோ அப்போ பாதி பேர் என்ன இதில் காட்டுற மாதிரி தான், பாதி பேர் அப்பா இந்த பிரச்சனைக்கு நம்ம எங்கேயா போயிடலாம், வேற எங்கேயா போய் நம்ம வந்து எதாவது கடையில் வேலை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் போகுது. வந்து அவங்க அந்த 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 கனெக்ட் இருக்க ஆட்கள் மட்டும்தான் இன்னும் அதே பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு வில்லேஜ் தான் இங்கே காட்டுறோம். ஸோ திஸ் நம்ம இது எங்கே வேணால் பொருத்தி பார்க்கலான்னு தான் தோணுச்சு எனக்கு. வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஊரில் இருக்கிற நம்ம ஊரில் பார்த்த கேரக்டர்ஸ் பொலிட்டிக்கல் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எனக்கு ஓவராலாக இது வந்து ஒரு பேட்டர்ன் which is there all over the world ன்ற மாதிரி தான் தோணுச்சு. I appreciate that. மேபி ஒரு 2 விஷயம் என்னோட யோசிக்க வச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்று என்னன்னா, இந்த வீரப்பன் கேஸில் ஸ்பெசிஃபிக்காக அவரை பிடிக்க போனவங்க அங்கே சில அநீதிகளை நடந்துச்சு டெஃபினட்டாக. அது வந்து இல்லை அந்த ஊர்க்காரங்க வந்து அப்பாடா வந்துட்டாங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு நினைக்கும் போது, நான் வந்தது கூட உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்குறது அது இருந்துச்சு. அப்போ ஆக்சுவலி ஐ திங்க் அது நான் வந்து இந்த இதுக்கு படிக்கும்போது நிறைய ஒரு சில புத்தகங்கள்லாம் படித்து பார்க்கும்போது இதோட சொல்ல முடியாத அளவுலாம் நடந்திருக்கு. நான் வந்து அந்த ஜோனுக்குள்ள நம்ம திஸ் ஃபில்ம் இஸ் நாட் இன் தட் ஜோன், பட் ஆனால் வி நீட் டு ஷோ தட் அப்படின்றது தெரிஞ்சு. பட் ஆனால் இதோட சொல்ல முடியாததெல்லாம் நடந்திருக்கு. ஐ திங்க் விடுதலையில் கொஞ்சம் வெற்றிமாறன் சாரோட கான் கம்ப்ளீட்லி இன்டு தட் ஜோன். பட் இந்த படத்தோட ஜோனும் அதுவும் வேற. ஆனால் இதில் வந்து அகைன் அதை சொல்ல வர விஷயம் தான் அது
இப்போ நீங்கள் காட்டை காப்பாற்றுறதுக்கும் யாரையோ ஒருத்தர் பிடிக்க வரணுன்றதுக்கு, பட் ஆனால் அட்லாஸ்ட் பீப்புளுக்கு அகேன்ஸ்டாக மாறுறதுன்றது நம்ம ஊர்லேயும் நடந்திருக்கு. எல்லாருமே இவங்களுக்கு தான் தொந்தரவா இருக்கீங்க அப்படின்ற ஒரு சென்ஸ் இருக்கு. ஆமாம், அது நம்ம ஊரில் ஐ மீன் டெஃபினட்டாக அதோட இன்ஃப்ளூயன்சஸ் இல்லை இருக்கு. அண்ட் இந்த சிமிலாரிட்டி வித் ஃபில்ம் மேக்கர்ஸ்னு பேசும்போது ஒரு ரூத்லெஸ் காப் ஒரு ஒரு மலைவாழ் மக்களில் டோட்டலாக யூனோ டீஸ்டேபிளைஸ் பண்ணி அவங்கள கொல்ற அளவுக்கு ரெடியாக இருக்கான் க்ரூவலாக அப்படின்னும் போது கர்ணன் பற்றி யோசிக்க தோணிச்சா அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போகுதோ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே? ஏன்னா அதில் இந்த கண்ணபிரான் அப்படிங்கிற ஒரு போலீஸ்காரன் வந்து ஒரு ஒரு ஏரியாவில் எல்லாரையும் தூக்குவான். அண்ட் எனக்கு ப்ராப்ளம் யோசிக்க வச்சுக்காரன் அதுலேயும் சந்தோஷம். இல்லை அதான் நான் சொன்னேன். இப்போ என்ன சொன்னேன்னா திஸ் இஸ் லைக் அ ப்ரோட்டோடைப் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு சொன்னேன்ல. புரியுது. ஸோ அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த இன்சிடென்ட் தான். நீங்கள் வந்து இந்த கதையை நம்ம போய் எங்கேயாச்சும் ஸ்பெயினில் பண்ணாலும் இப்படி ஒன்று இருக்கும். கரெக்ட். அது வந்து வேற மாதிரி ஒரு காப்பா அங்கே இருப்பார். அதே மாதிரி வந்து மக்களை வந்து துரத்துறதுக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் ஒன்று வந்திருக்கும். இதே வந்து நீங்கள் யூஎஸில் எடுத்தீங்கன்னா அங்கே இருந்த அந்த பழங்குடியினர்னு பார்க்கும்போது அந்த ரெட் இண்டியன் சொல்லுவாங்கள்ல, அவங்கள வந்து துரத்துறதுக்கும் ஒரு சிஸ்டம் அப்போ இருந்த போலீஸ் இருந்திருக்கலாம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் யூனிவர்சல். ஸோ அதனால தான் வந்து ஐ டோன்ட் நோ பட் ஐ சம்ஹவ் தாட் திஸ் இஸ் லைக் சம்திங் தட்ஸ் இட்ஸ் அ யுனிவர்சல் ஃபினாமினான். நான் அதை வந்து இங்கே இந்த உலகத்துக்குள்ளே அது ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி வைக்கிறேன்னு தான் தோணுச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் த வெரி எண்ட் ஆஃப் கோர்ஸ் இவங்க ஒரு பெரிய நான் வயலண்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கல்ல. நீங்கள் காந்தி அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே மகான்லேயே கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணியிருந்தீங்க. பட் தட் வாஸ் அதை வச்சு யூ ஆர் ட்ரைங் டு டூ சம்திங் எல்ஸ். இதுதான் எங்களுடைய ஒரு ஒன்று அடிக்க முடியாது, கொல்ல முடியாது, இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு ஏற்றுக்கிற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே போய் அது ஒரு பெரிய செல்ஃப் சாக்ரிஃபைசிங் ஸ்பேஸ் இல்லை யூனோ. ஸோ அதான் இப்போ ஆக்சுவலி ஏன்னா அது மோர் ஆஃப் ஏன்னா அது வந்து ஆக்சுவலி பார்த்தா அந்த ஒரு சீன் டீட்டெயில்டாகவே இவர் எஸ்ஜே சார் அது வந்து ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங் அண்ட் தென் ஹீ இஸ் எக்ஸ்பிளைனிங். ஸோ அது ஏன்னா அந்த சீன் தான் வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ரைட்டிங்கில் எனக்கு வந்து whenever people watching this film they have to be convinced about what's the decision they are taking. அதுதான் ரொம்ப சிரமப்பட்டு நிறைய இடங்கள் நிறைய ரீவெஸ்டிங் நிறைய ரீரைட்டிங் போனது வந்து இந்த 2 சீனுக்கு தான். ஏன்னா வந்து அது they should be convinced why they are taking this decision, their helplessness, and also it's not that it's more of sacrifice ன்றத மீறி they are taking the revenge but in a different way. புரியுது. ரைட். ஸோ this is not a sacrifice. அதுதான் வந்து என்ன வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஃபைட் பண்ணணும். இவங்க ஃபைட் பண்ணாமல் இல்லை ஆக்சுவலி. பட் ஆனால் ஃபிசிக்கலாக ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு அவன் ஒரு கன்னோட வரான், நான் அருவாளை வச்சு வெட்டுறேன்னா அது சண்டை தான். இப்போ இவங்களும் சண்டை தான் பண்ணுறாங்க பட் இன் டிஃப்ரெண்ட் வே, பட் இன் மோர் மீனிங்ஃபுல் வே ஃபார் தெம். அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஆப்ஷனில் இருந்த வெப்பன்ஸில் they see this weapon will get what they want. சண்டை போட்டு சாகிறதுக்கு எப்படி இருந்தாலும் சாகிறதுன்னு முடிவாயிருச்சு. ஆமாம், சாகிறதுன்னு முடிவாயிடுச்சுனாலும் அதை ஃபுல்லாகவே அவங்க அழிச்சிட்டு அதை அப்புறம் அந்த ஆட்கள் இருக்காங்கன்னு அப்படி ஒருத்தங்க இருந்தாங்கன்னே தெரியாமல் கூட போகலாம். புரியுது. பட் இவங்களோட பிகர் மோட்டிவ் என்ன, நம்ம போனாலும் நம்மளோட சந்ததியினர் வந்து இந்த இடத்துல வாழ முடியுமா, அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்கும் போது தான். அதனால தான் நீங்கள் அந்த டெம்ப்டேஷன் அவாய்ட் பண்ணியிருப்பீங்கல்ல, யானைகள் வந்து இவங்களை காப்பாற்றுது அப்படிங்கிற ஒரு டெம்ப்டேஷன். அது ஆக்சுவலி எனக்கு நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஆனால் நான் யோசிக்கல அந்த சைடே போல. அந்த சைடு டக்குன்னு இந்த மாதிரி கதைகள் இல்லை ப்ராப்ளி நம்ம அந்த கதைகள் நம்மளை ட்ரெயின் பண்ணிருச்சா என்னன்னு தெரியல. இப்போ அவதார ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டோம்னா லோக்கலாக வாழக்கூடிய மக்களை இவங்கெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, இவங்களும் அந்த அனிமல்ஸும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா இவங்களை சாவடிக்கும் போது அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து இவங்களை காப்பாத்துது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்குல்ல. எனக்கு அது சுத்தமாக வரல. எனக்கு தெரிஞ்சு அது இப்போ ரீசெண்டாக ஃபர்ஸ்ட் டே படம் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு என் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கலாம் கொஞ்சம் பேருன்னு சொன்னாங்க, நான் வந்து எலிஃபெண்ட் வந்து காப்பாற்றுன்னு நினச்சோம். நானே ஷாக்கு, எலிஃபெண்ட் வந்து காப்பாற்றுமா, நான் வந்து ஒரு ஹீரோவே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறேன். ஒரு யானை வந்து எப்படி இந்த மக்களை காப்பாற்ற முடியும்? அகைன் இட் வில் பிகம் அதுக்கு ஒரு ஹீரோவே காப்பாற்றிடலாம்ல. As a I don't know penultimate question, Inglourious Basterdsலேருந்து ஒரு லைன் பற்றி நம்ம பேசியிருந்தோம், ட்ரெய்லர்லேயே வந்துருந்துச்சு, could be my best shot அப்படின்ற மாதிரி. அதில் 2 விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். ஒன்று, do you think this is the best film you've done so far? அதை நீங்கள் சொல்லுங்கள், நான் அப்புறம் இன்னொன்று. So far, yeah. Does it feel like it for you? Yeah. So far, I mean, not saying best ever ன்ற மாதிரி சொல்ல வரல, பட் பண்ண விஷயங்களில் பிகாஸ் இது வரைக்கும் பண்ண அந்த this my 8th film. 8th filmல I'm feeling more ஸோ இந்த 8 படங்கள்ல I would say this is my best அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. லவ்லி. ஸோ அந்த டைலாகும் பொருந்தது அப்போ. அதாம்மா, அது வந்து
அது இங்கிலீஷ் பேசுகிற ரெஃபரன்ஸ் தான் அது. அதில் எண்டில் அவர் ஒன்று சொல்லுவார்ல, தலையில அப்படியே ஒரு டாட்டூ மாதிரி ஒன்று டாட்டூன்ற பாருங்க ஐ திங்க் திஸ் இஸ் மை மாஸ்டர் பீஸ் அதை சொல்லுவார். யா அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் கூட அந்த படத்தை யோசிக்க வச்சது, அதுலேயும் ஒரு தியேட்டருக்குள்ள ஒரு பெரிய கலவரம் நடத்தும் பொழுது தான் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு சென்ஸ் ஒன்று எண்ட்ல இல்ல, அங்கதானே ஹிட்லர் இந்த மொத்த கும்பலையும் அங்கதானே கொளுத்தி விட்டுருவாங்க. ஆமாம் ஆமாம், அது வேற மாதிரி வரும். அது எல்லாம் தேட்டரே எரிஞ்சது வரும். இதில் நான் தேட்டர் வச்சது காரணம் வந்து நான் அன்னைக்கு சொன்னேன் அந்த ப்ரீ ரிலீஸில் சொன்னேன்னு தெரியல, ஜிகர்தண்டாவோட ஃபர்ஸ்ட் சீனே வந்து இட்ஸ் பிஹைண்ட் த தேட்டர். அதாவது வந்து ஜிகர்தண்டாவோட ஃபர்ஸ்ட் சீனில் வந்து பாபி வந்து பைக்கில் அந்த கேரக்டர் வரும், உள்ளே போய் சீட்டு விளையாடுவாங்க. சீட்டில் விளையாடுக்கும் போது அவர் சுடுவாங்க. அப்புறமேட்டு அப்படி கேமரா போச்சுன்னா அங்கே வந்து மலர்ந்து மலர சாங் பாடிட்டு இருக்கும். ஸோ தட்ஸ் ஆக்சுவலி ஐடியா இஸ் ஒரு டூரிங் டாக்கீஸ்க்கு பின்னாடி ஒரு இல்லீகல் கேம்லிங் கிளப் நடந்துட்டுருக்கு. ஸோ ஏன்னா அந்த படம் இன்வெர்ஸாக ப்ளே ஆகும் அதில். ஸோ அந்த பக்கம் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த இது வந்து எனக்கு இதில் தோணுச்சு. இந்த இடத்துல வந்து ஹீ ஓன்ஸ் அ தேட்டர் பிகாஸ் அந்த கிளைண்ட் ஈஸ்வர்ட் கனெக்ட் அதுக்காக ஒரு தேட்டர் வச்சிருக்காரு அப்படின்றதாலும் அந்த தேட்டர் ஸ்க்ரீனுக்கு பின்னாடின்றது தான் இவரோட பர்சனல் ஸ்பேஸ். ஏன்னா நம்ம காட்டும் போது என்னன்னா அவர் வேற ஒரு காஸ்டியூமில் இருப்பார், ஆனால் அந்த ஸ்க்ரீன்குள்ளேருந்து வரும்போது பார்த்தா அதை லாஸ்ட்டில் காமிச்சிருப்போம். என்கரேஜில் மட்டும் ஒரே ஒரு ஷாட் வரும், வாட் வாஸ் ஆக்சுவலி பிஹைண்ட் தட் ஸ்க்ரீன் அப்படின்றது. தட்ஸ் இஸ் ஓன் பர்சனல் ஸ்பேஸ் வேர் ஹி ஹேஸ் இஸ் கிளைண்ட் ஈஸ்வர்ட் பான்ச்சோஸ் கன்னு ஹேட்டு அதெல்லாம் போட்டுட்டு அது பண்ணுற அந்த ஒரு இது இருக்கும். அதுக்குள்ளே ஒரு எலிஃபென்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து வெளியில் வராங்க அப்படின்ற ஒரு விஷயம். பட் அது இன்னொன்று ஒரு சரியலாகவும் இருந்துச்சு, ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளேருந்து ஹீரோ கம்மிங் அவுட் அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் கனெக்ட் ஆச்சு. அதில் இல்லை அப்சல்யூட்லி. உங்களுக்கு மேபி அது கடைசி கேள்வி இது கேட்கலாமா, சீக்குவல் இன்னொன்று பண்ணுற பிளான்ஸ் இவென்ச்சுவலி இருக்கா? இவென்ச்சுவலி சம்டைம் இப்போ ரைட்டாகவே ஐடியா இல்லை எனக்கு. பட் ஆனால் ஜிகர்தண்டா பண்ணிட்டதுக்கப்புறம் ஐ திங்க் லாரன்ஸ் சார் தான் ஃபஸ்ட்டு கேட்டார் ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஏன்னா ஜிகர்தண்டா அவர் பண்ண முடியலன்றனால ஒன்று பண்ணலான்னு சொன்னப்போ வந்து அப்போ நான் ரேண்டமாக ஜிகர்தண்டா பார்ட் 2 பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நான் சொன்னேன் அந்த இதில் வந்து அதில் ஒரு டைலாக் வரும் ரேண்டமாக வந்து அந்த அசால் சேது வந்து அவங்க இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கும்போது அவனோட அப்பாவை பற்றி இல்லையா, அவங்க அப்பா பற்றி சொல்லும் போது மில் விபத்தில் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் தோணுச்சு. இவன் வந்து மில் விபத்தில் செத்துட்டாருன்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ ஆனால் அவங்க அப்பாவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வச்சு ஆரம்பிக்கலான்றதான் ஆரம்பிச்சிச்சு ஒரு 2015 போல். பட் தென் ஐ ஃபெல்ட் இட்ஸ் வெரி டூ early and also script wise also I was not at all convinced. இது வந்து ஏன்னா ஒன் திங் ஐ வாஸ் வெரி clear is if I am doing ஜிகர்தண்டா பார்ட் 2 அப்படின்னா நம்ம சைட்லேருந்து அட்லீஸ்ட் அது வந்து ஜிகர்தண்டாவோட பெட்டர் ஃபில்மாக ஒரு பெஸ்ட் ஃபில்மாக பண்ணிவிட்டு அப்புறம் வி ஷுட் கிவ் இட் டு த ஆடியன்ஸ். அதை அவங்க எடுத்து அப்படி சொன்னாங்கன்னா சூப்பர் தான். ஆக்சுவலி நம்ம மெனி பீப்புள் சார் தே லவ்ட் இட் மோர் தென் ஜிகர்தண்டான்னு சொல்லும் போது ஐ ஆக்சுவலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா திஸ் இஸ் வாட். ஸோ இப்போ நம்ம XXX ஒன்று பண்ணோன்னா அது இதை விட பெட்டராக பண்ணுற அளவுக்கு ஒரு கதையும் ஒரு மைண்ட் செட்டும் நெசசரிலி இதே உலகத்துல தான் இருக்கணும்ன்றது இருக்கா? ஏன்னா இப்போதைக்கு ஓரளவுக்கு ஐ திங்க் இந்த படம் முடிவில் இது ரெண்டும் ஒரே உலகம் அப்படின்றது ஒரு சின்ன கனெக்ட் ஒன்று இருக்கு. கேசியூ மாதிரி. நான் வந்து ஜஸ்ட் என்னோட ஐடியா என்னவா இருந்துச்சுன்னா இப்போ ஜிகர்தண்டான்றது ஒரு மோர் ஆஃப் ஒரு ஜானர் ஃபில்ம் மாதிரி கொண்டு போகலாம். இந்த ஜிகர்தண்டானா திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மெட்டா கேங்ஸ்டர் ஆர்ட் இது 3 இருக்கிற ஒரு ஜானர், ஒரு 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 கலெக்ஷன் ஆஃப் 3 ஜானர் ஆஃப் ஃபில்ம்ஸ் மாதிரி. அதாவது வந்து மெட்டான்றது ஒரு ஜானரு, கேங்ஸ்டர்ன்றது ஒரு ஜானரு, அண்ட் இந்த 2 ஜானரையும் கலக்கிற ஒரு ஒரு சப்செட்டாக இல்லை ஒரு என்ன அது 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 ரெண்டையும் கொலாபரேட் பண்ணால் இன்னொரு ஜானராக இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஐடியா இருக்குது. ஸோ XXX பண்ணாலும் இட் வில் பி இன் திஸ் ஜோன். பட் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த ஸ்டோரி. அது ஏதாவது பெட்டர் ஸ்டோரி வந்துச்சுன்னா பண்ணுவேன். பட் இல்லை பண்ணாமையும் போகலாம். நோ ஐடியா ஆக்சுவலி நோ ஐடியா. ஓகே ஓகே. எனக்கு வேறு அது எல்லாமே கேட்கும்போது லைட்டாக பயமாகவும் இருக்கு. இது இல்லை ஒன்றுமே இல்லை. யூ ஜஸ்ட் டேக்கன் அ வெரி குட் ஃபிலிம். ஸோ இதை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. அந்த மைண்ட் செட்டில் தான் நானும் தாட் லெட் மீ கோ வாட்ச் திஸ் ஃபிலிம் மோர் அலாங் வித் ஆடியன்ஸ் இன் தியேட்டர் அண்ட் தென் ஜஸ்ட் after that I'll think what can be done. Lovely. Thank you for this conversation. Thank you super. And thank you for a wonderful film as well. Thank you. I enjoyed this thing a lot. Very and இந்த இன்டர்வியூல சொல்லணும்னு நினைச்சேன் நான். அது என்னன்னா ஆக்சுவலி I always think அந்த ஒரு வெளியில் வந்து நான் ப்ரீ ரிலீஸ்லலாம் வந்து கதை சொல்ல மாட்டேன். அது படத்தை பற்றி பேசினாலே இல்லை. Actually, in this film, I tried something, but அது எவ்வளோ பேருக்கு எனக்கு I saw few comments because இந்த படத்தோட என்டையர் ஸ்டோரியாக I actually tried to tell in that announcement teaser itself.
அந்த ஒரு 3 minute இதில் வந்து ஐ ஆக்சுவலி ட்ரை டு டெல் தட் த என்டையர் ஸ்டோரி. அது வந்து ஏன்னா வந்து நிறைய பேர் சொன்னாங்களே எதாவது படத்தை பற்றி எதாவது டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொல்லி நான் வந்து இல்லைங்க நான் ஒரு டீசரே படமே சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அது ஏன்னா எஜே சேட்டர்ன் தான் ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பீட்ஸா அப்போது ஒரு ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டார், என்ன மாதிரி படம் பண்ணுறீங்க? பீட்ஸா சார், த்ரில்லர் சார், த்ரில்லர் என்ன கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் த்ரில்லர் சார், அதனால் கதை சொல்ல மாட்டிங்களா அப்படின்னாரு. கதை சொன்னால் அப்புறம் எப்படி சார் த்ரில்லராக இருக்கும் அது சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எஸ்ஏ ஒருத்தர் இருக்கார் தெரியுமா, அவர் ஃபுல் கதையும் ஃபஸ்ட்டு சீன்லேயே சொல்லிடுவார், சொல்லிட்டு ஆனால் படம் பண்ணுவார் அப்படின்னு. அப்போ தான் நான் சொன்னேன், எஸ்ஏ சார் சொல்லிட்டு இருந்தேன், இப்படி தான் சார் நீங்கள் எனக்கு இன்ட்ரோ நீங்கள். ஸோ இந்த இது வந்து பார்க்கும்போது ஐ திங்க் ஐ சா சம் ரிவ்யூஸ், ஐ திங்க் வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ஆக்சுவலி பாயிண்டட் அவுட் தட். பட் ஆனால் அது பார்க்கவும் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, சம்படி இஸ் ஆக்சுவலி சீயிங் தட். ஏன்னா அது திரும்ப ஒரு வாட்டி அந்த அனௌன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து த என்டையர் ஐடியா ஆஃப் திஸ் ஃபில்ம் வாஸ் ட்ரை டு டெல் பிஃபோர் ஒன்லி டு தி ஆடியன்ஸ். ஓகே, ஐ திங்க் அப்போ இதுக்கு மேலே ஆரம்பிச்சிரும் நீங்க எடுக்கிற டீசர் ட்ரெய்லர் எல்லாம் டிகோடிங்லாம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் டிசைன் பண்ணது. But yeah, very interesting conversation. This is. Thank you so much. Yeah, thank you.